हरे जय जय गोपाल हरे गोविंद हरे जय जय गोपाल हरे गोविंद हरे जय जय गोपाल हरे गोविंद हरे जय जय गोपाल हरे जय जय गोपाल हरे जय जय गोपाल हरे. நாரதர் பஜனை பண்ணிட்டே வைகுண்டத்துக்கு போகிறார். அங்கே மகாலட்சுமியும் பெருமாளும் பேசிகிட்டு இருக்கா. நம்ம பூலோகத்தில் வந்து அவதாரம் பண்ணி ஜனங்களுக்கு தர்மத்தை நடத்தி காட்டணும். ஒரு குழந்தைகிட்ட போய் அம்மா வந்து நமஸ்காரம் பண்ணுன்னா அது பண்ணாது. உடனே அம்மா என்ன பண்ணுவான், நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லி பண்ணி காமிப்பா. இந்த குழந்தை என்ன பண்ணா, அம்மா மேலேயே படுத்துக்கும், அப்படியே கற்றுக்கும். அப்படி நம்ம செஞ்சு காமிச்சா தான் தெரியும். அப்போ நீ சீதையாக இருக்கணும், ராவணன் தூக்கி போவான், நீ பயப்படாதது, நான் வந்து அழிச்சிட்டு போகிறேன்னு அந்த ஒரு நாடகம்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று படிச்சுப்பா, நெட்ரு பண்ணிப்பா. அது ரிகல்சல்னு ஒன்று நடத்துவா, எப்படிலாம் நடிக்கணும்னு இந்த ஸ்டேஜில் பண்ணுறதுக்கு முன்னாடி தனியாக ஒரு தடவை நடித்து பார்த்துப்பா. அது மாதிரி இந்த ராமாயணத்தை பற்றி பெருமாளும் தாயாரும் பேசிகிட்டு இருக்கா, மகாலட்சுமி தேவியும். இது ரகசியமாக இருக்கணும். ஏன்னா தாயாருக்கு பெருமாள்கிட்ட ரகசியம் பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தாமரையில் பிரம்மா உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கார், 4 தலை 8 காதாலையும் கேட்குறார். அப்போ சொல்கிறார், எப்படியாவது ரகசியம் பேசணுன்னா என்ன பண்ணுவாங்களாம் தாயார், பெருமாளுடைய வலது கண்ணை மூடிடுவாங்களாம். ஏன்னா பெருமாளுடைய வலது கண் எதுன்னா சூரியன், சந்திர சூரியோச்ச ரேத்திரே. இப்போ சூரியன் இல்லைன்னா தாமரை மூடிடுவோம். இப்போ பிரம்மா அதுக்கெல்லாம் மாட்டின்டுவார், ரகசியமாக பேசிப்பா அப்படின்னு கவிகளை ரசமாக வர்ணிக்க. அதனால் அப்போ இது மாதிரி ரகசியமாக இது மாதிரி ராமாயணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அப்போ நாரதர் வந்தார். நாரதர் வந்த உடனே என்ன விஷயம்னு கேட்டார். நீங்கள் பாகவதத்தை மறைக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை, இது மாதிரி நாங்கள் பூலோகத்தை மனுஷியாலாக பிறந்து அவதாரம் பண்ணி இது மாதிரி லீலைகள் பண்ணலான்னு நினைக்கிறோன்னு அந்த ராமாயண ஸ்கிரிப்ட் இருக்கே, என்னென்ன பண்ண போகிறோன்னு அந்த ஷார்ட் எல்லாத்தையும் அதை சொன்னார். யார்? பெருமாளே நாரதருக்கு சொன்னார். இந்த நாரதருக்கு ஒரு நல்ல குணம், ஏதாவது நல்ல விஷயம் தெரிஞ்சால் போய் 4 பேர்கிட்ட சொல்லுவார். இந்த நாரதன் மாறி இருக்கா பாருங்க, அவெல்லாம் வேண்டாததை சொல்லிகிட்டு இருப்பாள். அதனால் அவளையும் போய் நாரதன் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி தப்பாக நாரதர் நினைக்கக்கூடாது. நல்ல விஷயத்தை 4 பேர்கிட்ட சொல்லுவார். அந்த நாரதர் என்ன பண்ணினா நேராக வர்ணலோகத்துக்கு வரா. வர்ணலோகத்தில் வர்ணனுக்கு இப்போ தான் நான் வைகுண்டத்துக்கு போயிட்டு வந்தேன், அங்கே பெருமாள் அவதாரம் பண்ணுற விஷயம் ராமாயண கதையெல்லாம் சொல்கிறா. இப்படி சொல்லும் பொழுது அந்த வர்ணனுக்கு ஒரு பையன் இருந்தான். இந்த வால்மீகி கதையை வால்மீகிட்டே சொல்கிறார். தொமபூஹு ஹரிதாபிதா வருணஸ்ய புரா பூர்வம். நீ போன ஜென்மால வருணனுடைய பையனாக இருந்த, அப்போ அவனுக்கு ஹரிதன்னு பேருங்கிறார். அப்படி அந்த வருணனுக்கு இந்த ராமாயணம் இந்த கதையெல்லாம் சொல்லும் பொழுது அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த வருணன் அந்த பையன் அங்கே மயிலோட விளையாடிட்டு இருக்கான். அவன் அதில் மயில் இருக்குது போல, அந்த மயிலோட விளையாடிட்டு இருக்கான். அது கேக்கான்னு சத்தம் கொடுக்கறது, இந்த குழந்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது. உபன்யாசத்துக்கு குழந்தைகளோட வரலாம் கொஞ்சம் ஓரமாக உட்காந்துக்கும். ஏன்னா அதனால பாக்கி பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் வராமல் பார்த்துக்கணும். அது வருணன் என்ன பண்ணினா இந்த பிரவச்சனத்தை சத்தையாக கேட்காம அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கான். உடனே நாரதருக்கு அந்த அவர் கோபம் வந்துடுது. எந்த குழந்தையினால நீ என்னுடைய பிரவச்சனத்தை சரியாக கேட்கலையோ அந்த குழந்தை அவனுக்கு நஷ்டமாகட்டும். அவனுக்கு சபிச்சார், நீ பூலோகத்தில் பிறக்கணும்னு சபிச்சுட்டார். அந்த பையன்தான் அந்த வர்ணனுடைய பரம்பரையிலே பிரச்சேதான ஒரு விஷயம். அந்த பிரச்சேதாங்கிற ரிஷிக்கு குழந்தையாக பிறந்ததுனால பிராச்சேதசன். வர்ணனுக்கு பிரச்சேதான் பேர், வருணாய நமஹா பிரச்சேதசே நமஹா. அதனால் குருவை வாருணிஹி வருணம் பிதரமுபசசார உபனிஷத்திலே சொல்லும். பிருகுவை வாருணிஹி, பிருகு என்றவர் வருணபுத்திரனாக இருந்தார் அப்படின்னா. ஆனால் முதல்ல சொல்லும்பொழுது என்னடான்னா பிரம்மபுத்திராவில் மரீச்சி அத்தியங்கிரசு புலஸ்திர புலகர்கிறது பிருகு அவங்க வரார். இந்த ரிஷிகள்லாம் மறுபடியும் அதே பேர்லேயே வருவார். வசிஷ்டரே மறுபடியும் பிறக்கிறார், மைத்ரா வருணன்னு பேர் பிறக்கிறார். அது மாதிரி ரிஷிகளும் பிறக்கிறார். இந்த இடத்துல அந்த பையன் பிரச்சேதாங்கிற இந்த வர்ணனுடைய
இந்த பிருகு வம்சத்தில் பிறந்த ஒருத்தர் ரிஷியுடைய பையனாக பிறக்கிறார். அப்போ பசங்கள்லாம் காட்டில் சமைத்து தர்பிலாம் எடுத்துன்னு வர போகிறா. அப்போ வந்து சில வேடர்கள் மிருகங்களை அடிக்கிறத பார்த்துட்டு அதையே பார்த்துட்டு நிற்கிறான். வாடகை பாடசாலைக்கு நேரம் ஆகிடுத்து, சந்தியாவதனம் போகணும் பாடான்னு கூப்பிட்டா அவன் என்ன பண்ணான், அந்த வேடர்களுடைய போயிட்டான். இந்த எல்லாத்தையும் மறந்துட்டான், வேதம் எல்லாத்தையும் மறந்து இந்த வேடர்களுடைய போய் அவள் ஆச்சாரத்திலேயே இருந்து அவள் என்ன பண்ணுறாளோ அதேமாதிரி அவள் வேடருடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணி அங்கே இருந்துட்டுருக்கான். அப்போ தான் அந்த வேடருடைய மனைவியாக இருக்கக்கூடியவள் யார், பிரசேதா, அந்த அவருடைய பையன், அவரை பார்த்து எனக்கு வந்து நாகரத்ன மாலை வேணும்னு கேட்டான். நாகரத்னம் ரொம்ப நல்ல காஸ்ட்லியானது, அது கிடைக்காது. நமக்கே நாகரத்னம் இந்த ஒரு விஷயமும் லீவ் காட்டுறான். அந்த நாகரத்னம் போட்டுண்டா தேவலை. இவன் பல இடத்துல போய் கொள்ளையடிச்சு பார்க்குறான், அரண்மனையில் பல பேர்த்த திருட்டு பண்ணி பார்க்குறான், அந்த நாகரத்னம் கிடைக்கவே இல்லை. அவன் தான் நாரதர் பார்த்தார், இந்த பையனை நான் வந்து சபிச்சு பிறக்க வச்சதே இருக்குடான்னா, எந்த பையனால் வருணன் ராமாயணம் கேட்கலையோ அந்த பையன் மூலமாகவே ராமாயணத்தை சொல்ல வைக்கணும் தான் நாரதருடைய சங்கல்பம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா, இப்போ ராமரத்னத்தை தேடாமல் நாகரத்னத்தை தேடிட்டு இருக்கானேன்னு நேராக குபேரன்ட்ட போனார். எனக்கு ஒரு நாகரத்ன மாலை வேணும்னு கேட்டார். உடனே குபேரன் கேட்டார், நீங்கள் பாகவதர் தானே, பாகவதற்கு எதுக்கு நாகரத்ன மாலை, ஒரு துளசி மாலை போட்டுட்டா போகாதா, ஸ்படிக மாலை போட்டுட்டா போகாதா? அப்போதான் நாரதர் சொன்னார், இவன் வந்து நல்ல பெரிய பட்டை செயினா, அப்புறம் பிரேஸ்லெட்டு, அப்புறம் நல்ல பட்டு துணி இதெல்லாம் போட்டுட்டு போனால் தான் படா பாகவதர்னு நினச்சிக்கிறா. இதை சாதாரணமாக துளசி மாலை போட்டு போனால் இதை சோட்டா பாகவதர் அப்படின்னு நினச்சிக்கிறா. அதனால் நீங்கள் வந்து ஒரு நாகரத்ன மாலை, சாதாரணமாக இருந்தாலே படா பாகவதர், நம்ம பாகவதர். ஆனால் ஜனங்களுக்கு தெரியணும் வேணும். அதனால் நாரதர் சொன்னார், ஒரு நாகரத்ன மாலை கூடுன்னு கேட்டவுடனே குபேரனுக்கு என்ன நிறைய இருக்குது, பாகவதற்கு ஒரு நாகரத்ன மாலையை போட்டான். அந்த நாகரத்ன மாலையை போட்டுட்டு கூட பாடத்துக்கு சப்தரிஷிகளையும் அழிச்சிட்டு போனார்னு இங்கே இருக்குது. இந்த ஸ்காந்த புராணத்தில் உள்ள வால்மீகி சரித்திரத்தில் சப்தரிஷிகளையும் அழிச்சிட்டு வரா. எல்லாருமா சேர்ந்து பஜனை பண்ணிட்டு வரா. ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம் पतित पावन सीताराम. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. இது பஜனை பண்ணிட்டே வரும்பொழுது இந்த பையன் பார்த்தான், நீங்களாம் யாருன்னு கேட்டான். புராணாந்தத்தை சார் இவனுக்கு ரத்னாகரன் அந்த டயத்தில் பேர் அவனுக்கு ரிட்சன் அப்படின்னு சொல்கிறப்ப ரத்னாகரன் அங்கே வந்தான். அவள் ரிஷிகள்லாம் பார்த்தான். முக்கியமாக நாரதரை பார்த்து, சுவாமி இந்த மாலை போட்டுருக்கே இது என்ன மாலைன்னு, இதுதான் நாகரத்ன மாலைன்னு. அப்பா அடி ரொம்ப நேரம் நான் தேடிட்டு இருக்கேன், கழட்டி கொடுங்கன்னு. அடுத்த மாலைலாம் வாங்கக்கூடாதுப்பா, இப்போ பார்ப்போம் பொண்ணே. அதுக்கு அவன் சொன்னான், நான் எனக்காக வாங்கி திருடலை, என் பொண்டாட்டிக்காக தான் திருடுறேன், பாவம்லாம் என் பொண்டாட்டி தான், எனக்கு ஒன்றும் இல்லைன்னா. அப்படி இல்லைப்பா, நீ யாருக்கு திருடினாலும் கேஸு ஓன்மையாக தான். ஏன்னா ஒரு திருடன் திருடினான்னு போய் அவனை போய் ஜெயிலில் போட்டால் அவன் சொன்னான், நான் எனக்கு திருடலை, என் பொண்டாட்டி தான் திருடினேன், அவளை ஜெயிலில் போடுவோன்னா அப்படிலாம் போட முடியாது. யார் திருடினாலும் அவனுக்கு தான் தண்டனை. அதான் பாவம் உனக்கு தான்ப்பா. அப்படியா இருக்கும், என் பொண்டாட்டிகிட்ட கேட்டுட்டு வரேன்னு இந்த நாரதர் சப்தரிஷிலாம் ஒரு மரத்தில் கட்டி போட்டுட்டு அவன் ஆத்துக்காரிகிட்ட போய் கேட்டான், நான் உனக்காக தான் நிறைய பாவங்கள்லாம் பண்ணுறேன், இதனால் தண்டனை கிடைக்குங்கிற சாமி, நான் எனக்கு கிடைக்கிற தண்டனையில் நீ பாதியாவது வாங்கிப்பியான்னு கேட்டான். பாதி கூட வாங்கிக்க மாட்டேன், நீங்கள் பண்ணுற புண்ணியம் தான் எனக்கு கிடைக்குமே தவிர பாவம்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு ஒன்றே பயந்து போயிட்டான். திரும்பி வந்து, சாமி நான் இந்த மாதிரி நிறைய பாவத்தை பண்ணிட்டேன், பாவம் போகிறதுக்கு என்ன பண்ணணும்? ராமா சொன்னால் கூட போகும், ராமா கூட சொல்ல வேண்டாம், ரான்னு சொன்னாலே போதுமா. ரான்னு வாயை திறந்துட்டோம்னா பாவம் போயிடுமா. ரகாரோச்சார மாத்திரேன முகான் நிதியாந்தி பாதகாக. அப்படி எதுக்குமா சொல்லணும்னா, போன பாவம் திரும்பி வராமல் இருக்கணுமே. புனராகமன பீத்தியாச்ச மகாரஸ்து கபாட்டவது. ரான்னு சொல்லும்போது பாவம் போயிடுமே, போனவன் வராமல் இருக்கிறதுக்கு நானும் மூடிடும். அதுக்காக தான் ரான்னு சொன்னால் கூட போகிறோம்.
பிருந்தாவனத்தில் ஒரு சாது இருந்தார். அவர் வந்து எல்லா நாமத்துலேயும் முக்கியமான நாமெல்லாம் அந்த ராதே ராமா இது எல்லாமே ரால இருக்குது. அதனால் வேறு நாமம் ஒன்றும் சொல்லலை, ரா 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 அப்படியே சொல்லியிருக்கார் ஒரு மந்திரம். அவருக்கு நிறைய சிஷியெல்லாம் இருக்கா. பூமியிலேயே ஸ்பெஷம் கிடையாது, ஒரு மரத்துலேயே ஊஞ்சல் மாதிரி கட்டினு அதுலேயே இருந்துட்டுருக்கார். எப்போதும் ரா 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 அப்படி சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா ரகாரோச்சாரம் மாத்திரேன்னு ரா சொன்னாலே போறோன்னு இருக்குது, பிரமாணம் இருக்குது. அதனால் அப்படி சொல்லிட்டு ஒரு மகான் இருக்கார். இப்போ எது சொல்ல வந்தேன், அதனால் நீ ராமா சொல்லி கொடுத்தார். அவனுக்கு ராமா வரலை. சின்ன கொஞ்சம் ராமா வராது, லாமா லாமாங்கும். இந்த ராங்கிறது அக்னி பீஜமான அக்ஷரம். அந்த ரா பட்டுன்னு வராது, ரேபம். அதனால தான் தமிழில் ஈ ராமன் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, ரா பட்டு ஈஸியாக வந்ததுனால ஈதாமன். ரங்கநாதன்னா வராது, ரா பட்டு அண்ணா அரங்கநாதன். அதுக்கு முன்னாடி ஒரு அச்செழுத்து ஏன் சேர்த்துக்கிறார்கள்னா அப்போ தான் ஈஸியாக வருங்கிறதுக்காக. நாரதர் கெட்டிக்காரர். இவனுக்கு ராமானு வரலைன்னு அதை மரான்னு சொல்லி கொடுத்தாராம். உலட்டா ஜாப்பு என்று இங்கே ராமச்சரித்த மானசனையும் சொல்கிறார். அத்தியாத்ம ராமாயணத்தில் இந்த சரித்திரம் சொல்லும்பொழுது மரான்னு சொல்லி கொடுத்தாராம். மரேதி மரான்னு சொல்லுன்னாராம். மரான்னு அவனுக்கு ஈஸியாக வந்துருச்சு, அதை சொல்லுன்னார். ராம 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 ராம. இந்த ராமநாமத்தை தலைகீழ சொன்னால் கூட அதுவும் நேராகி இவனையும் நேராக்கிடுச்சு. இந்த விஷயத்தை அழகாக ஒரே ஸ்லோகத்தில் போதேந்திரால் பகவன் நாமாமிருத ரசோதயங்கிற கிரந்தத்தில் என்னாம ஸ்மிருதி மாத்திரேன தக்த துர்ஜாதி கில்பிஷா கிராதோ புன் முனிஸ்ரேஷ்டா வால்மீகிரிதி விஸ்ருதா. என்னாம ஸ்மிருதி மாத்திரேன. இந்த ராமாயணத்திலே 2 கதை அண்ணா சொல்லுவார். பிராமணனுக்கு அடுத்ததாக பிறந்த க்ஷத்ரியன் விஸ்வாமித்ரன். அந்த விஸ்வாமித்ரன் பிரம்ம ரிஷியாக ஆகணும்னு குட்டிகரன் அடித்து தபஸ் பண்ணி இந்த விஸ்வாமித்திர கதை பாலகாண்டத்தில் பாராயணம் பண்ணுறதுக்குள்ளே போரும் நான் எப்படா சீதா காலியனம் வரப்போகுதுன்னு விஸ்வாமித்திர கதை பெருசாக போயிட்டு இருக்கும். தெற்க பார்த்து தபஸ் பண்ணி, மேற்க பார்த்து தபஸ் பண்ணி, வடக்க பார்த்து தபஸ் பண்ணி, அவன் கிழக்க பார்த்து தபஸ் பண்ணி, அவர் ரிஷி மகரிஷி அப்புறம்லாம் பல பேர் வாங்கி கடைசியில் பிரம்ம ரிஷின்னு அந்த பட்டம் வாங்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார் விஸ்வாமித்திரர். ஆனால் இவரோ அதுக்கும் கீழே வேட ஜாதியில் இருந்தவர். அந்த வேட ஜாதியில் இருந்த இவர் 2 எழுத்து ராமா ராமா, அது கூட டேரக்டாக மராமரான்னு சொல்லி என்னாம ஸ்மிருதி மாத்திரேன தக்த துர்ஜாதி கில்பிஷா ஒரு கிராதன் முனிஸ்ரேஷ்டனா ஆயிட்டார். அங்கே வசிட்டர் வந்து பிரம்ம ரிஷின்னு அவரை சொல்லும்போது கூட எப்படி சொன்னார்னா பிரம்ம ரிஷிஸ்துவம் நசந்தேகா அப்படி சொன்னாரே தவிர அது சரியாக சொல்லலை. அவர் என்ன தான் தபஸ் பண்ணாலும் பிரம்ம ரிஷிஸ்துவம் ந சந்தேகா அப்படின்னு பதம் பிடிச்சிக்கலாம். பிரம்ம ரிஷிஸ்துவம் ந சந்தேகா தான் சொல்லணும். அது சொல்கிறத பார்த்தா பிரிக்க தெரியாத தப்பு படிக்க தெரியாத தப்பாக படித்தாங்கன்னா இப்படியும் அர்த்தம் ஆகிடும். என்ன தான் தோற்றா நீ பிரம்ம ரிஷி ஆகிட முடியாதுங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இவருக்கு ராமநாமத்தினாலே அந்த பிரம்மரிஷி ஸ்தானத்தை அடைஞ்சுட்டார். தபஸ் பண்ணி அவர் நேரம் வல்மீகம்னா புத்து வச்சுருத்த உடம்புல. அப்போ பிரம்மாவே நேராக கமண்டலனால அந்த புத்தை கரைச்சி அந்த வல்மீகத்துலேருந்து அவரை எழுப்பினதுனால அவருக்கு வால்மீகி இது வந்து காரண பெயர். அவரை எழுப்பி அவருக்கு பிரம்மரிஷி ஸ்தானத்தை கொடுத்தா. அவர் ராமராமா சொல்லிகிட்டு இருக்கார். இந்த ராமராமா சொல்லிட்டு இருக்கும்பொழுது அந்த டயத்தில் ராமர் அங்கே அரசாட்சி பண்ணுறார். வால்மீகி இருக்கிற டயத்தில் ராமரும் இருந்தார். வால்மீகி ரொம்ப நாளாக இருக்கார். அப்புறம் தான் ராமர் பிறக்கிறார். தசரதனுக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அப்புறம் அந்த ஒரு வேளை வந்தாலும் வந்திருக்கான்னு தெரியல. அப்புறம் வால்மீகியை பற்றி ஜாஸ்தி வரலை. ஆனால் ராமர் காட்டுக்கு சித்திரக்கூடத்துக்கு போகும்பொழுது வால்மீகி அபிவாத்தியச்ச வால்மீகியை ராமர் நமஸ்காரம் பண்ணினார்னு இருக்குது. அது என்னமோ இந்த கதை சொல்கிற வால்மீகி யாரோ ஒரு வால்மீகியை நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறாங்கிறத கதை சொல்கிறார். இப்போ நம்மலாம் சொன்னால் நம்ம அதுக்கு ராமர் வந்தான்னா ஒரு 2 அத்தியாயம் விஸ்தாரமாக இங்கே ராமர் என் கூட பேசினார் இது பண்ணினார்னு சொல்ல மாட்டோமோ? அகங்காரமே இல்லாமல் யாரோ ஒரு ரிஷியை ராமர் நமஸ்காரம் பண்ணிட்டு போனாங்கிற மாதிரி ஆரம்பிக்கும்போது அப்படி தான் இருக்குது. 3rd பர்சனாக தான் பண்ணிக்கிறார். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். கதை நான் சொல்கிறேன்னா என்ன சொன்னோம், நான் நாரதரை பார்த்து கேட்டேன் அப்படின்னு கதை சொல்லாமல் யாரோ வால்மீகின்னு ஒரு ரிஷி நாரதரை பார்த்து கேள்வி கேட்டான்னு இருக்கு.
இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அகங்காரம் இல்லாமல் எழுதின கிரந்தம் ராமாயணம். நம்முடைய சகல துக்கங்களுக்கும் என்ன காரணம்னா அகங்காரம் தான். எல்லா பிராபலத்துக்கும் இந்த அகங்காரம் தான் காரணம். ஒரு சத்சங்கம், ஒரு இது எல்லாம் நன்னா நடந்துகிட்டே இருக்கும். அதில் எப்போ ப்ராப்ளம் ஆரம்பிக்க தெரியுமோ, ரொம்ப நாளாக சர்வீஸ் பண்ணுறவர் சொல்லுவார், நான் ஒருத்தன் இல்லைன்னா இந்த சத்சங்கம் ஒழுங்காக நடக்குமா, நான் தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு அவருக்கு அகங்காரம் ஆரம்பிக்கும். அவனா வேறு யார் என்ன பண்ணுறான்பா, அவரை என்ன இப்படி ஒவ்வொருத்தருக்கா அவர் ஒருத்தர்னா நான் இல்லைன்னு நடக்குமா இன்னொருத்தர் சொல்லுவார். இப்படி தான் இந்த சத்சங்கெல்லாம் ப்ராப்ளம் ஆர்ஸ். இந்த அகங்காரத்தினால தான் எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் ஏற்படுறது. அந்த அகங்காரம் நீங்கணும்னா அகங்காரம் விட்டு இந்த ராமாயணத்தை கேட்டால் போதும், அல்லது இந்த ராமாயணத்தை படித்தா போதும். அகங்காரம் அப்புறம் ராமாயணம் என்ன மாதிரி படிக்கிறோம்ட்டாங்க, இந்த ராமாயணத்தை படிக்கிறதுலேயே அகங்காரம் வரக்கூடாது. அது வராது. ஏன்னா அது மாதிரி 1000 தடவை ராமாயணம் படித்த ராமாயண மாமாங்கிறவர் அவரை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீங்கள் 1000 தடவை ராமாயணம் படிச்சிருக்கே சொல்கிறாலேயே, அவங்களுக்கு நல்லா நெற்றுவாயிருக்குமே, புஸ்தகமே இல்லாமல் நீங்கள் பார்க்காம சொல்லுவேலேன்னு. இல்லை, நான் புஸ்தகம் வச்சுன்னு தான் படிப்பேன், நான் ராமர்கிட்ட சொல்லுவேன் எனக்கு நெற்றுவாகக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுவேன். நான் பார்க்காம வந்து தெரிஞ்சு வச்சுக்கேன், எனக்கு பார்க்காம கண்ணை போட்டுட்டு அங்கே பார்த்து சுவாத்தியாயம் எழுதும். இப்படி ஏன் பெருமையாக காட்ட ஆரம்பிச்சுட்டு கடைசியில் ராமாயணத்தை சத்தியாக படிக்க மாட்டேன், எனக்கு அப்படியே மறந்துடுத்தும், திருப்பி புதுசாக படிக்கிற மாதிரி படிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டேன்ப்பா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அவள் என்னன்னா அந்த ராமாயணத்தை படித்தா அகங்காரம் வராதுங்கிறதுக்கு பிரத்யட்சமாக ஒருத்தர் ராமாயண மாமான்னு இருந்தார், சமீபத்தில் இருந்தார், பார்த்துருக்கோம் நாங்கள். அதனால் அந்த வால்மீகின்னு அவருக்கு பெயர். அவர் ராமராமா சொல்லின்னு இருக்கார். அவருக்கு தோன்றது நம்மளும் ராமராமா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். அப்புறம் தான் ராமர் பிறந்திருக்கார். நான் சொல்கிற ராமநாமாவுக்கு இந்த ராமர் தான் அர்த்தமா, இல்லை வேறு யாராவது ராமர்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறதா அப்படின்னு இதை யார்கிட்டயா சந்தேகம் கேட்டுட்டா தேவலைன்னு நினைக்கிறான். அப்படி நினச்சிட்டு இருக்கும்பொழுது தான் அந்த வால்மீகி ஆசிரமத்துக்கு நாரதர் வரார்னு ராமாயணம் ஆரம்பிக்கிறது. தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம். தபஹா, தபஹாங்கிறது நல்ல மங்களமான சப்தம். தபஸுங்கிறது ஸ்ரீ. நமக்கெல்லாம் தபஸ் தான் பணம், ரிஷிகளுக்கு எல்லாருக்கும். பரத்வாஜர்கிட்ட காசு பணம் ஒன்றும் இல்லை. ஆனால் திடீர்னு 1000 பேர் வந்துட்டா சாப்பாடு போடணும்னே உடனே அக்னிஹோத்திர சாலையிலேருந்து பிரார்த்தனை பண்ணினா உடனே தேவலோக சொர்க்கம் வந்துடுச்சு. அந்த தப்போபலத்தினால எது வேணால் பண்ண முடியும். அதனால் அந்த தபசு தான் அழியாத செல்வம். சாகி ஸ்ரீ அமிர்தா சதாம். அந்த தபஸை தன்னுடைய தபஸையே முதல் சப்தமாக வச்சு இந்த ராமாயணத்தை ஆரம்பிக்கிறார். இந்த தபஸ்வாத்தியாயங்கிறதும் இந்த ஸ்லோகம் தான் ஃபஸ்ட்டு ராமாயண புஸ்தகத்தில் இருக்குது. ஆனால் வால்மீகி வாக்கில் வந்த ஸ்லோகம் வேறு ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் எப்படி வந்ததுன்னு சொல்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கார். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம். இப்போ இந்த வால்மீகி சரித்திரம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன், அதனுடைய கண்டினியூட்டி இருக்குது. இந்த வால்மீகி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த டயத்தில் தான் என்னாச்சு, ராமர் அரசாட்சி பண்ணிட்டு இருக்காரா. சாயங்காலம் ராத்திரி டயத்தில் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் மாறு வேஷத்தில் வருவாள். ஜனங்கள் நம்மளை பற்றி என்ன பேசிக்கிறான்னு ஏதாவது தப்பாக பேசியிருந்தா உடனே அதை திருத்திப்பா, நல்லவனாக ஆவாள். இப்போ என்ன நான் யாராவது தப்பாக பேசினா அப்பயே அவங்க அடிச்சு போட்டுறான், அவனை ஆளை வச்சு அடிச்சு விட்றான். அப்படிலாம் கிடையாது. இப்போ அவள் வந்து அந்த அளவுக்கு நல்லவாளாக இருந்ததுனால தன்னை பற்றி யார் என்ன பேசுகிறான்னு சாரர்களை அனுப்பிச்சாராம். அவெல்லாம் யாரோ ஒரு பண்ணான் சொன்னான் அப்படின்னு ராமர் வந்து ஏதோ ராவணன் வீட்டில் இருந்த சீதையை சேர்த்துப்பார், அது மாதிரி நான் அவனை சேர்த்துக்க மாட்டேன்னு யாரோ ஒரு ஆள் தன்னுடைய மனைவியை பார்த்து ஸ்ரீலோகி விபிரியாத் சீதாம் ராமஹா நாகம் பஜே புனஹா அப்படி யாரோ ஒருத்தன் சொன்னான்னு கேள்வி கேட்டு சொல்ல ராமன் நினச்சார், சீதை சுத்தமானவள்னு நான் அக்னி பரீட்சை பண்ணியும் ஜனங்களுக்கு இன்னும் புரியலையே, இப்போ என்ன பண்ணலான்னு நினைக்கிறார். அந்த இடத்துல சீதையே ராமர்கிட்ட வந்து சொன்னார், இப்போ வந்து நான் கர்ப்பவதியாக இருக்கேன்,
எனக்கு நம்ம அயோத்தியில் இருக்கிறத விட வால்மீகி ஆசிரமத்திலேருந்து அங்கே வேத சப்தங்கள்லாம் கேட்டால், ஆனால் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகள் நல்ல சப்தங்களை கேட்டால் அந்த குழந்தை சாதுக்களாக பிறக்கும். அதுக்காக எனக்கு அங்கே வால்மீகி ஆசிரமத்தில் போய் இருந்தால் தேவையில்லைன்னு ஏற்கனவே சீதை சொல்ல, சரி நான் கொண்டு விட சொல்கிறேன், நாளைக்கு லட்சுமணனை கொண்டு விடுவான்னு ஏற்கனவே பேசின்னு விட்டான். பேசின பிறகு தான் இந்த விஷயம் இந்த சாரர்கள்லாம் சொல்கிறா. ஏன்னா சாதாரணமாக ஸ்திரீகள் பிரசவத்துக்கு பிறந்தாத்துக்கு போகிற வழக்கம். சீதைக்கு ஒரிஜினல் பிறந்தான் யாரடான்னா வால்மீகி தான். வால்மீகியும் பூமியிலேருந்து தான் வந்தார், மண்ணுலேருந்து புத்துலேருந்து. சீதையும் பூமியிலேருந்து தான் வந்தார். வளர்த்து எடுத்த அப்பா தான் ஜனக மகாராஜா. ஒரு பிரசவத்துக்கு ஒரு பொண்ணு அப்பா அம்மா இல்லைன்னா பிறந்தானாதுக்கு போகிற மாதிரி வால்மீகி ஆசிரமத்தில் கொண்டு விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணினார். சீதையை கொண்டு விட்டுட்டு வந்துட்டார் லக்ஷ்மணர். அங்கே சீதைக்கு 2 குழந்தைகள் பிறந்தார்கள், லவன் குஷன். புராணாந்தத்தில் ஒரு கதை சொல்கிறது. லவன்னு ஒரு பையன் தான் பிறந்தானான். சீதை என்ன பண்ணினா, வால்மீகிட்ட இந்த குழந்தைய பார்த்துக்கோ, நான் தீர்த்தம் எடுத்துன்னு வரேன்னு போனான். அப்புறம் அவன் நினச்சிட்டா, அவரோ கண்ணை மூடி ஜெபம் பண்ணியிருக்கார். குழந்தைய சரியாக கவனிச்சிக்கலைன்னா என்ன பண்ணுறது, காடாக இருக்குது, ஏதாவது புலிசிங்க வந்துருத்துனா என்ன பண்ணுறதுன்னு திருப்பி அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டான். வால்மீகி சரி கண்ணை மூடி ஜெபம் பண்ணியிருந்தவர் நடுவில் ஒரு தடவை சீதை குழந்தைய பார்த்துக்க சொன்னாங்கன்னு பார்த்தா குழந்தைய காணும். ஆஹா, ஆத்துக்காரரை விட்டு குழந்தைய நம்பிட்டு இருக்கா, என்னை நம்பிட்டு வந்தால் கடைசியில் நான் கண்ணை முடிக்கிற இடத்துல ஏதோ குழந்தைய காணுமேன்னு. அவர் வேணா வால்மீகி ஞான திருஷ்டியில் பார்த்துருக்கலாம், என்னமோ ஞான திருஷ்டியை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண மாட்டாவாலாம். உடனே என்ன பண்ணினா, சீதை கஷ்டப்படாமல் இருக்கணும் என்ன பண்ணலாம் பார்த்தா, ஒரு தர்பையை அது மாதிரி ஒரு தர்பையை போட்டு தர்பையிலேருந்து ஒரு குழந்தைய உண்டு பண்ணினாராம். அந்த குஷத்துலேருந்து வந்ததுனால அவனுக்கு குஷன் அப்படின்னு ஒரு புராணாந்தத்தில் அத்தியாத்ம ஆனந்த ராமாயணம்னு ஒரு ராமாயணம். அதில் ராமாயணம் பல இருக்கு. அது நான் ஒவ்வொரு பக்தர்களுக்கு ஒரு விதமாக பகவான் தோண வைக்கிறார். இவன் தப்ப விஷயன் அந்த குஷன்லேருந்து வந்ததுனால அவனுக்கு குஷன்னு பேர் வச்சார். அவன் அந்த பையன் வந்துட்டான். இவன் தான் லவன் தான். அவன் லவன் சங்கல்பிச்சு தான் அப்புறம் போட்டார். படத்தில் சீதை இதெல்லாம் எடுத்துன்னு வர போன சீதை குழந்தையோட வந்தா. அம்மா நீ இது மாதிரி இன்னொரு குழந்தைய அவனை மாதிரி அவன் தயார் பண்ணியிருக்கேன்னு சரி, இவன் குஷத்துலேயே வந்ததுனால உனக்கு குஷன் அப்படின்னு அதுக்கு பேர் வந்ததுங்கிறான். ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கலாம் பிரமாணம் இல்லை. வால்மீகி ராமாயணத்தில் 2 குழந்தைகள் பிறந்ததா இப்படி தான் இருக்கு. அப்படி 2 குழந்தைகள் பிறந்து சீதை எங்கே தான் இருந்துட்டுருக்கா. அப்போ தான் ஒரு நாளைக்கு இந்த வால்மீகி மகரிஷி ஸ்நானத்துக்கு போகிறார். மாத்தியானிக ஸ்நானம்னா கிரகஸ்தாலுக்கு 2 ஸ்நானம் வரணும். பிராத ஸ்நானம், மாத்தியானிக ஸ்நானம் 2 தான் முக்கியம். திரிகால ஸ்நானம் பண்ணினா திரிஷவண்ணமுதகோபஸ்பரிசின்னு வேதமே சொல்கிறது. 3 வேளை ஸ்நானம் பண்ணணும். இப்போ இருக்கிற வெயிலுக்கு பார்த்தா 4 வேளை குளிச்சா கூட தோணுறது. அந்த 3 வேளை குளிக்கணும். காலம்பரை, மத்தியானம், சாயங்காலம். முக்கால்வாசி சாயங்காலம் குளித்தா கொஞ்சம் உடம்புக்கு சிரமமாக இருக்குங்கிறதுனால என்ன பண்ணால் சாயங்காலம் விபூதி இட்டுருவாள். விபூதி இட்டுண்டா அது ஒரு ஸ்நானம். ஆக்னேய ஸ்நானம்னு 7 விதமான ஸ்நானம் போடுது. ஸ்நானம் 7 விதம் புரோக்தம்னு. அது வாயவிய ஸ்நானம், ஆக்னேய ஸ்நானம்னு. மாடு நடந்து போகும்பொழுதும் அந்த புழுதி பட்டால் அது வாயவிய ஸ்நானம்னு பேர். அந்த விபூதி இட்டுன்றோன்னா அதுக்கு ஆக்னேய ஸ்நானம்னு பேர். வெயிலும் மழையும் சேர்ந்து அடிக்கும்போது அதில் தலையை காமிச்சா அதுக்கு திவ்ய ஸ்நானம்னு பேர். இப்படி பலவிதமான ஸ்நானம் இருக்குது. அப்போது ஹிட்டாம் யோகன் மந்திரம் சொல்லி தெளிச்சுக்கிறோங்க. அது வாருண ஸ்நானம்னு பேர். அது மந்திர ஸ்நானம். இது 7 விதமான ஸ்நானம். அதில் முக்கியமாக சன்னியாசி 3 வேளை குளிச்சே தீரணும். கிரகஸ்தாலுக்கு சாயங்காலம் குளிக்காட பரவாயில்ல, 2 வேளை கட்டாயம் குளிச்சாகணும். பிராத ஸ்நானம், மாத்தியானிக ஸ்நானம். அதனால் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணுறதுக்காக வால்மீகி அங்கே பக்கத்தில் சரியு நதிக்கு பக்கத்தில் இன்னொரு நதி இருக்குது, தமசான்னு பேர். இன்றைக்கும் அதை அந்த நார்த் இந்தியாவில் சொல்ல சோட்டா சரையு அதுக்கு பேர் வச்சுருக்கா. அந்த நதிக்கு சோட்டா சரையு அதனுடைய பிரான்ச்சாக வருது போல. அந்த தமசா நதி தீரத்துக்கு வரார். அந்த நதியை பார்த்து ரசிக்கிறார். அகர்தமமிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயசா அகர்தமமிதம் தீர்த்தம். அந்த பரத்வாஜ கோத்திரத்தில் ஒரு சிஷ்யன். அந்த சிஷ்யனை பார்த்து சொல்கிறார், பரத்வாஜா ஐயப்பா, இந்த தீர்த்தம் எப்படி சுத்தமாக இருக்குது தெரியுமா? நல்லவனுடைய மனசு மாதிரி இருக்குங்க. ஏன்னா நம்ம மனசை யாரும் பார்த்ததில்லை. எந்த டாக்டரும் மனசை பார்த்துருக்கணும். நான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்த்தேன், அவன் மனசு மோசமாக இருந்தது, இவருடைய மனசு நன்னா இருந்ததுன்னு
யாரும் மனசை பார்த்தது இல்லை. ஆனால் மனசு சுத்தமாக இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஜலம் எப்படி சுத்தமாக இருக்கோ அது மாதிரி இருக்குங்கிறார். மகான்களுடைய மனசு சுத்தமாக இருக்கும். சன்மனுஷ்ய நல்லவா மனசு மாதிரி இருக்குது. இந்த நதியை பார்த்து ரசிக்கிறாள். அங்கே நதி தீரத்தில் சில நாணல்லாம் இருக்குது, தர்பை. அது எப்படின்னா சில தர்பையெல்லாம் பூவோடு இருக்கும், வெள்ளை பூவோட. நதி தீரத்தில் பார்த்தா தான் தெரியும். அண்ணா அழகாக சொல்லுவார். அதை பார்த்தா பிரவச்சனத்தில் வயசான மாமியெல்லாம் உட்காந்து அவள் தலை எப்படி நினச்ச மாமிகள்லாம் கதை கேட்டுன்னு உட்காந்துருப்பாள், தலையை ஆடிந்து. அது மாதிரி இருக்க அந்த தர்பையுடைய நாணல் தர்பையெல்லாம், சில தர்பையெல்லாம் மகர்ஷிகள் கட் பண்ணிட்டு போன பிறகு இந்த கட்ட தர்பையை பார்த்தா சாமவேதம் படிக்கிற பிரம்மச்சாரி பசங்க மாதிரி இருக்குங்கிறார். ஆனால் சாமவேதம் படித்த ஆளுக்கு குடிமை வச்சுக்கணும் இல்லை, மொட்டை அடிச்சுக்கணும்னு இருக்குது இதில். அதனால் நம்மளாம் குடிமை வைக்கிறோமோ, சாமவேதத்துக்கு இல்லை, மொட்டையே அடிச்சுக்கணும். அந்த சாமவேதம் படிக்கிற குழந்தைகள் மாதிரி இருக்குங்கிறார் கட்ட தர்பையை பார்த்தா. இப்படி ரசிக்கிறார். இந்த ரசிக்கிற ஹிருதயம்தான் ஒரு காவியம் பண்ணுறதுக்கு வேணும். அப்படி இந்த வால்மீகி ரசிச்சுட்டே இருக்கும்பொழுது அங்கே ஒரு மரத்தில் 2 கிரௌஞ்ச பட்சி விளையாடின்னு இருக்கு. அதை அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுதே அங்கே ஒரு வேடன் அந்த ஆண் பட்சி அடித்தான். அது கீழே விழுந்துடுத்து செத்துடுத்து. அதை பார்த்து பெண் கிரௌஞ்ச பட்சி அழறது. இதை பார்த்தோடனே அவருக்கு சோகம். அந்த சோகத்தினால ஒரு ஸ்லோகம் அது, சோக ஸ்லோகத்வமாங்கதா. உடனே ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அவனை சாபம் கொடுக்குறார். இவரே ஸ்லோகம்லாம் பண்ணலை, தானாக அவர் வாயிலே வருது. மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகமசாஸ்வதி சமாஹம் யத்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம். ஹே நிஷாதா அப்படின்னு அவனை கூப்பிட்றான். நீ ரொம்ப நாளைக்கு வாழ மாட்டாயின்னு சாபம் கொடுத்தார். ஏண்டா நீ இந்த கிரௌஞ்ச பட்சி அடிச்சியே, அதனால நீ ரொம்ப நாளாக வாழ மாட்டாய் பண்ணி அவன் கேட்டான். நான் வேடன், என்னுடைய தர்மம் பசு பட்சி மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்றது. நான் ஏன் தர்மத்தை வரும்போது நீங்கள் கூட மத்தியானம் விட்டு போக வேண்டியதுனா என்னையே ஏன் சபிச்சேன்? இல்லை, நீ மிருகத்தை அடிக்கிறது பட்சி அடிக்கிறது உன் தர்மமாக இருந்தாலும் அதில் சில நியமங்கள்லாம் இருக்குது. வேட்டையாடுறவன் கூட மிருகங்களோ பட்சிகளோ சேர்ந்து ஜோடியாக இருக்கும்போது அடிக்கக்கூடாது. பிரசவத்தில் அடிக்கக்கூடாது, நியமங்கள்லாம் இருக்குது. காமமோகிதமான டயத்தில் அடித்ததுனால நீ ரொம்ப நாள் வாழ மாட்டாயின்னு சாபம் கொடுத்தா. அடுத்த க்ஷணம் பார்த்தா பஞ்ச விருட்சம், அந்த பட்சி, அந்த விருட்சம், அந்த வேடன் எல்லாம் மறைஞ்சு போயிடுதுங்கிறார். ஆஹா, திருஷ்ட நஷ்டம் கதம் பவேது, பார்த்தது மறைஞ்சு போயிடுது என்னன்னு தெரியலையே அப்படின்னு அதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அடுத்த க்ஷணம் பார்த்தா அந்த ஸ்லோகமும் ஆச்சரியமாக இருக்குது. உடனே அந்த பரத்வாஜ சிஷ்யன் ஏகசந்த கிராகி, அந்த காலத்தில் அப்படி இருக்கா. ஒரு தடவை சொன்னாலே நெட்டு பண்ணிவிடுவான். நமக்கு 100 தடவை சொன்னாலே மறந்து போயிடுச்சு. அந்த காலத்தில் ஒரு 10-100 நம்பரு நெட்ருவாக வச்சுட்டு இருந்தா. இப்போ அவா மொபைல் நம்பரை சொல்லுங்கன்னா மனுஷருங்கன்னு அதே மொபைலில் பார்த்து தான் சொல்கிறேன். வர வர மெமரி முழுக்க மொபைலில் போய் எடுத்து நமக்கு இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட இதில் மெமரி ஆனோடனே இங்கே மெமரி குறைஞ்சிச்சு. ஆனால் அந்த பையன் கெட்டிக்கார பையன் உடனே இந்த ஸ்லோகத்தை சொல்கிறான். அந்த ஸ்லோகத்தை நினச்சிட்டு ஆசிரமத்துக்கு வரா. ஆசிரமத்துக்கு வந்தால் அதை விட ஆச்சரியம், பிரம்மா வந்திருக்கார். எந்த பிரம்மாவை பார்க்கறதுக்கு ராவணன் 10 தலையும் அறுத்து தபஸ் பண்ணினான். ஹிரண்யகசிபு கோரமாக தபஸ் பண்ணினான். அப்படி இருக்கும்பொழுது பிரம்மாவே வரதை பார்த்து உடனே அவருக்கு ஆசனம் கொடுத்து பிரம்மாவை பூஜை பண்ணி, ஆனால் மனசுக்குள்ளே இந்த ஸ்லோகத்தை நினச்சிட்டு இருக்கார். பண்ணி அந்த பிரம்மா தான் சொல்கிறார், மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி ராமஸ்ய சரிதம் கிருஷ்ணம் குருத்வம் ரிஷி சத்தமா தர்மாத்மனோ குணவதः லோகே ராமஸ்ய தீமதः விருத்தம் கதய வீரஸ்ய யதா தே நாரதாத் சுதம் ரகஸ்யஞ்ச பிரகாசஞ்ச யத்விருத்தம் தஸ்ய தீமதः தர்மாத்மனோ குணவதः லோகே ராமஸ்ய தீமதः. அப்பா உன் வாயில் இப்போ வாக்கு சரஸ்வதிங்கிறது பிரம்மாவோட பத்னி தானே. அந்த சரஸ்வதி உன் வாயில் வந்தான்னா அது என்னுடைய சங்கல்பந்தான். ஏன்னா ஒரு பதிவிரதையான ஸ்திரீ அடுத்தாத்துக்கு எங்கேயா போகிறதா இருந்தால் ஆற்றுக்கார்ட்ட சொல்லிட்டு அவள் ஆற்றுக்கு என்னை கூப்பிட்ருக்கா, மங்களி பொண்ணுக்கு கூப்பிட்ருக்கா, போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிற மாதிரி உன் வாயில் எங்கள் ஆற்றுக்காரி சரஸ்வதி வந்தாலே நான் சொல்லி தான் வந்திருக்கா. ஏன் வந்தான்னா நீ ராமருடைய சரித்திரத்தை சொல்லணும். ஏன் நிறைய ராஜாக்கள் இருக்காளே அவ கதையெல்லாம் சொல்லக்கூடாதானா?
1000 ராஜா இருந்தாலும் ராமர் மாதிரி தர்மாத்மா யாரும் கிடையாது. தர்மாத்மனா அது மாத்திரம் இல்லை, குணவதா. சில பேர் தர்மாத்மாவாக இருப்பா, குணம் இருக்காது. குணவதா குணம் இருக்கும், ஞானம் இருக்காது. தீமதா இதுலேயே என்னடான்னா இந்த ராமாயணத்தை படித்தாலே ஞான பக்தி வைராக்கியம் வந்துடும். ஏன்னா தர்மாத்மான அந்த ராமருடைய தர்மத்தை நினச்சிட்டு அந்த ராமர் மாதிரி நம்ம தர்மாத்மாவாக இருந்தோம்னா அது கர்மயோகமாக ஆகிடுச்சு. குணவதான்னு ராமனுடைய குணத்தை நினச்சி கண்ணில் விட்டோம்னா அது பக்தி யோகமாக ஆகிடுச்சு. ஜீமதா அந்த ராமனுடைய ஞானத்தை நினச்சிட்டோம்னா நம்ம ஞான யோகமாக ஆகிடுச்சு. இப்போ ராமாயணத்தை படித்தாலே நமக்கு தனியாக ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம் பண்ண வேண்டாம், எல்லாமே இதுக்குள்ளே இருக்கு. அதனால நீ யதாதே நாரதாச்சுதம் முதல் ஸ்லோகம் சொன்னோமே, வால்மீகி நாரதம் முனிபுங்கவம் தபஸ்வாத்தியாநிரதம் தபஸ்வி வாக்விதாமரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். அந்த வால்மீகி நான் நினைக்கிறேன் நான் ராமராமா சொல்லிட்டு இருக்கேனே, அந்த ராமர் நாமத்துக்கு இவர் தான் அர்த்தமானு நாரதர்கிட்ட கேட்டார். இப்போ நாரத சம்க்ஷேப ராமாயணம்னு சுருக்கமாக சொன்னான். அதை இப்போ இங்கே சொல்கிற பிரம்மா, நீ ஏற்கனவே நாரதர்கிட்ட கேட்டியே, அந்த ராமாயணத்தை நீ விஸ்தாரமாக சொல்லு. எல்லா புராணத்திலும் இப்படி இருக்கும். இப்போ பாகவதம் படித்தா கூட முதல்ல சதுஸ்லோகி பாகவதம் சின்னதாக இருக்குது, அதை விரிவாக சொன்னார். அது எல்லாத்தையும் முதல்ல ஷார்ட்டாக சொல்லிட்டு அப்புறம் விஸ்தாரம் பண்ணி மறுபடியும் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம். அண்ணாவோட உபன்யாசம் கேட்டோம். முதல்ல பிரவச்சனம் பண்ணும்போது என்ன சொல்ல போகிறேங்கிறத அந்த பிரவச்சனத்தில் பண்ண வேண்டிய விஷயங்களை அதில் சுருக்கமாக முதல்ல இன்ட்ரோடக்ஷனில் சொல்லுவார், அப்புறம் சரித்திரத்தை விஸ்தாரமாக சொல்லுவார், அப்புறம் இப்படி தான் முடிச்சுது. அது ஒரு முறை, சாஸ்திரத்தினுடைய முறை, உபக்கிரம உபசம்ஹாரம். அது மாதிரி நீ இதுவரை கேட்ட அந்த ராமாயணத்தை நீ விஸ்தாரமாக சொல்லு. ராமர் என்னென்ன பண்ணினாரோ என்னென்ன செஞ்சாரோ உனக்கு எல்லாம் தானாகவே தெரியும் என்று சொல்ல, உடனே அவருக்கு ஸ்லோகம் நம்ம பண்ணணும்னு உட்காந்து எழுதுகிற மாதிரிலாம் எழுதலை, தானாகவே வருதான். ததுபகத சமாச சந்தி யோகம். நம்ம வந்து நெற்று பண்ணின ஸ்லோகம் இது மாதிரி தானாக நமக்கு வரும். புதுசாக ஸ்லோகம் பண்ணுறதுலாம் நமக்கு தானாலாம் வராது. ஆனால் அண்ணா சொல்லுவார், எனக்கு வந்து நான் ஸ்லோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன், தானாக ஸ்லோகம் வரும். நான் பரனூரில் சப்தாகம் நடந்துட்டுருக்கு. கிரிதர் மாமான்னு பாம்பேயில் இருந்தார். அவள் வந்து அவர் நிறைய பேருக்கு பாகவதம் சொல்லி கொடுத்துருந்தார். அந்த அவள் சிஷ்யாரோட அந்த மாமிகள்லாம் வந்து பாகவதம் படிக்க வந்தாள். அதில் ஒரு மாமி, அந்த கோழிவாடை இருந்தார், கோவிந்தன்னு பேர், அவத்து மாமி. அந்த மாமி நாராயணிலாம் சொல்லி கொடுக்குறா. அந்த மாமி அங்கே வந்தா, நீங்கள் பாகவதம் படிச்சோன்னா பாகவத ஆரத்தி எல்லோரும் பாடுறா, நான் நாராயணியம் படிக்கிறோம், எங்களுக்கு ஒரு நாராயணியத்துக்கு ஒரு ஆரத்தி கொடுத்தா தேவையில்லைன்னு. உடனே கிடுன்னு இந்த கொண்ட ஒரு பேப்பரை என்ன பேப்பர் எடுத்துகிட்டு சொன்னால் பேப்பர் எடுத்தார். உடனே பேனை எடுத்தால் கிடுன்னு கிடுன்னு ஒரு பாட்டு எழுத்தார். ஜெய ஜெகதீஷ ஹரே கிருஷ்ணா ஜெய ஜெகதீஷ ஹரே ஜெய குரு மாருத மந்திரநாதா ஜெய ஜெகதீஷ ஹரே கிருஷ்ணா ஜெய ஜெகதீஷ ஹரே கிங்கினி பத கமலா கிருஷ்ணா கங்கன கரயுகலா. இது இந்த பிராசம் எல்லாமே தானாக வருது. ததுபகதம் நம்மளாம் கஷ்டப்பட்டு ஸ்லோகம் எழுத கஷ்டமாக இருக்கும். கிடுக்குன்னு படத்தில் இருந்தால் கிரந்தத்தில் அண்ணா ஃபாஸ்ட்டாக எழுதுவாள். என்னை படிச்சா நான் ரொம்ப ஸ்பீடு வராது, கிரந்தம் மெதுவாக படித்தேன். அப்புறம் அந்த சமுத்திரத்தில் எழுதி அந்த நாகரத்தில் எழுதி கொடுத்து, இப்படி ததுபகத சமாச சந்தி யோகம். ஏதோ கிரந்தம் எழுதுறதும் பரவாயில்ல. அண்ணா இன்னொன்று சொல்லியிருக்கார், நீங்கள் வந்து கதை கேட்குறேன், நான் கதை சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறேன், நான் பிரவச்சனம் பண்ணும்பொழுது நானும் கேட்குறேங்கிறார். இன்னும் நான் சொல்லலை, சிலதான் புதுசு தானாக வருதுங்கிற ததுபகதன்னு. அது சாதாரண பிரவச்சனத்தில் எப்பயாவது நமக்கு வரும். அண்ணா சொல்கிறார், உங்களை மாதிரி நானும் கதை சொல்கிறத கேட்குறேங்கிறார். அப்படி என்ன அறியாமல் தானாக அப்படி அருவி கொட்டுற மாதிரி அப்படி அண்ணாவோட பிரவச்சனம். அப்படி நானும் உங்களோட ஒரு ஸ்ரோதாவாக உட்காந்து கேட்குறேன்பா. அது மாதிரி வால்மீகிக்கு ஸ்லோகம் தானாக வருது. கஷ்டப்பட்டு பண்ணுறவாளாக இருந்தானா ஸ்லோகத்தை எழுதி அடித்து திருத்தி ஒரு 10 பேப்பரை கிழித்து அப்புறம் ஒரு ஸ்லோகத்தை எழுதி கொடுத்தா அப்புறம் அதில் 1000 தப்பு கண்டுபிடிப்பாங்க. யாரு அதில் 10 தப்பு இருக்கும். நம்மளாம் ஸ்லோகம் எழுதினா அப்படி இருக்கும். நல்லா அந்த காலத்தில் வித்வத் சபைன்னு வச்சு அவெல்லாம் ஒத்துண்டாதான் ஒரு கிரந்தம் வெளியில் வர முடியும். இப்போ என்னன்னா அவளுக்கு தப்பாக ஸ்லோகத்தையும் பாட்டையும் எழுதி பைசா இருந்தால் அச்சடிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்றா. எல்லாம் வாங்கி படிச்சுட்டு இருக்கா. பரவாயில்ல, கோண கோவிந்தான்னு படிச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் அந்த காலத்தில் ஒன்றும் நடக்காது.
இப்படி வால்மீகிக்கு ஸ்லோகம் தானாக வருது. ததுபகத சமாச சந்தி யோகம் சமமதுரோபணதாட்ச வாக்கியபத்தம் ரகுபரச்சைதம் முனி பிரணீதம் தசசிரசவதம் நிஷாமயுத்தம். இந்த இடத்துல வால்மீகி சொல்கிறார், இந்த கதையை நான் சொல்லலை, நான் காட்டுறேங்கிறார். நீங்கள்லாம் ராமாயணத்தை பாருங்கள் அப்படிங்கிறார். நிஷம்யனா பார்க்கறதுன்னு அர்த்தம் சமூகத்தில். நிஷம்யனா கேட்கறது, நிஷாமியனா பார்க்கறது. நிஷாம யுத்தம், இந்த ராமாயணத்தை நீங்கள்லாம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் நேரடியாக பார்க்குற மாதிரி நான் சொல்கிறேன்னு இந்த 24,000 கிரந்தம் இப்போ நமக்கு கையில் இருக்குது. ஆனால் சொல்லும்போது சதகோடி பிரவிஸ்தரம், 100 கோடி எழுதினாராம் வால்மீகி. 100 கோடி ராமாயணம் எழுதினானா இப்போ 24,000 ஒழுங்காக நம்ம படிக்க மாட்டேங்கிறோம். 100 கோடி எங்கே படிக்கிறது? அதனால் என்ன பண்ணினாலும் அந்த ராமாயணத்தை படிக்கிறதுக்கு இந்த வால்மீகிட்ட வந்து எல்லோரும் கேட்டாலாம், எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்க. தேவர்களும் அசுரர்களும் மனுஷர்களும். வால்மீகி பார்த்தார், எனக்கு கிரந்தம் எழுதுறதோட என் ஜோலி முடிஞ்சிருச்சு, இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற இடம் தான். தேவாளுக்கும் அசுராளுக்கும் மனுஷியாளுக்கும் பொதுவாக இருக்கிறவர் சிவன். சிவன்கிட்ட போய் கேளுங்கோன்னு. சிவன் என்ன பண்ணினார், இந்த 100 கோடியை முதல்ல தேவாளுக்கு 30, அசுராளுக்கு 30, மனுஷியாளுக்கு 30 கோடின்னு பிரித்தார். பாக்கி 10 கோடி வந்துருச்சு. அதையும் 3 கோடியாக பிரித்து கொடுத்தார். பாக்கி 1 கோடி வந்தது. 30 லட்சமாக பிரித்தார். பிரித்தா மறுபடியும் ஒரு 10 லட்சம் பாக்கி இருக்குது. அதை 3 லட்சமாக பிரித்து கொடுத்தார். அப்புறம் 1 லட்சம் வந்தது. 30,000 பிரித்து கொடுத்தார். 10,000 பாக்கி வந்தது. 3,000 பிரித்தார். 1000 பாக்கி வந்தது. 300 பிரித்தார். 100 பாக்கி வந்தது. 30 ஸ்லோகமாக பிரித்தார். 10 ஸ்லோகம் பாக்கி வந்தது. 3 பிரித்து கொடுத்தார். 1 ஸ்லோகம் பாக்கி வந்தது. ஒரு ஸ்லோகத்தில் 32 எழுத்து இருக்குது. உடனே 32 எழுத்து இருக்குது, ஆளுக்கு 10 எழுத்து கொடுக்குறேன். இந்த பாக்கி 2 எழுத்து இருக்கே, அதை என்ன பண்ணுறதுன்னா, இத்தனை தினம் கஷ்டப்பட்டு பிரித்து கொடுத்தேன்னு எனக்கு வேண்டாமா, அந்த 2 எழுத்தை நான் எடுத்துக்கிறேன். அதுதான் ராமா. 2 எழுத்து ராமான்ற அந்த அந்த ஸ்லோகம் இருக்கேன். ராமநாமாங்கிதம் சேதம் பஸ்ய தேவி அங்குலீயகம்னு அந்த ராவணா அந்த சுந்தரகாண்ட ஸ்லோகம் இருக்கணும். அதில் ராமாங்கிற 2 எழுத்தை நான் எடுத்துக்கிறேன்னு எடுத்துட்டான். அப்படி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாருன்னு வேறு ஆனந்த ராமாயணத்தில் சொல்கிறார். விஷயம் அந்த 100 ராமாயணம் நமக்கு 100 கோடி பறிக்க முடியாதுன்னு பிரம்மா என்ன பண்ணினாரா, நான் எங்கள் ஊருக்கு எடுத்துன்னு போகிறேன், எங்கள் ஊரில் ரொம்ப நாள் எல்லாம் தீர்காயசாக இருப்பா, இங்கே இருக்கிறவங்களுக்கு படிக்கிறதுக்கு இருக்கமா, அதனுடைய சாரமாக ராமனுடைய சரித்திரத்தை ஒரு 24,000 வச்சுக்கோங்கன்னு இங்கே கொடுத்துட்டு பாக்கி பிரம்மலோகத்துக்கு எடுத்துன்னு போயிட்டான். அதனால் இந்த ராமாயணம் எத்தனை நாளைக்கு இருக்கோ அத்தனை நாளைக்கு இந்த லோகம் இருக்கும். யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயா சரிதஸ்ச மகீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. இதில் என்ன சொல்கிறாருன்னா, எத்தனை நாளைக்கு மலைகளும் கடலும் நதிகளும் இருக்குமோ அத்தனை நாளைக்கு ராமாயணம் இருக்குங்கிறார். ஆனால் இதை கொஞ்சம் மாற்றி போடலாம். ஏன்னா ராமாயணம் எத்தனை நாளைக்கு இருக்கோ அத்தனை நாளைக்கு மலைகளும் கடலும் இருக்கணும். ஏன்னா ஒருத்தன் வந்து அவனவன் மனைவியிட்ட பிரியமாக இருக்கணும், வேறொரு மனைவியை பார்க்கக்கூடாது, அப்பா சொல்லப்பட்டு நடக்கணும் அப்படின்னு தர்மத்தோடு இருந்தால் தான் இந்த நாடாக இருக்கும். யார் வேணால் யார் மனைவி வேணால் எடுத்துகிட்டு போகலாம், யார் வேணால் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு இஷ்டத்துக்கு இருந்தோம்னா அவன் என்னன்னா அது தனியாக வாழ்க்கையாது நரகமாக ஆகிடும். ஆனால் ராமாயணம் படித்து முறைப்படி ஜீவனாக ஒருத்தன், ஏன்னா முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் யாராவது மனுஷன்னு ஒருத்தன் பிறந்தான் மனிதத்தன்மைன்னு ஒன்று வேணுமே, அது ராமாயணம் படித்தா ராமாயணம் கேட்டால் தான் எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால் ராமாயணம் இருக்கிற பரியந்தம் லோகம் இருக்கும், லோகம் இருக்கிற பரியந்தம் ராமாயணம் இருக்குங்கிறத விட ராமாயணம் இருக்கிற பரியந்தம் இந்த லோகம் இருக்கும் என்று வால்மீகி ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பினார். அந்த ராமாயணத்தை ராமருடைய குழந்தைகளுக்கே சொல்லி கொடுத்தார். யாரும் வால்மீகி. நான் அங்கே தான் வளர்ந்து வரா. வேதம் படிச்சுட்டா, வேதம் படித்த பிறகு வேதோப பிரம்மணார்த்தாய தாவக்ராஹயத பிரபு. வேதத்தினுடைய உபபிரம்மணம்னு இருக்குது. உபபிரம்மணம்னா இப்போ சத்தியம் வதா அப்படின்னு வேதத்தில் இருக்குது. அதுக்கு ஒரு கதை வேணும்னா இந்த ராமாயணத்தை படித்தா போகும். பித்ரு தேவோ பவானா உடனே ராமரை பார்த்து கற்றுக்கணும். இப்படியே அதனுடைய வேதத்தில் சொன்னதை இந்த விஸ்தாரமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ராமாயணத்தை சொல்லி கொடுத்தாலும் அந்த லோககுஷர்களை பார்த்து நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டு வாங்கோ ரிஷிகள்கிட்ட. ரிஷிகள்லாம் ஓகே சொன்னேன்னா எல்லா இடத்துலையும் சொல்லுங்க.
முதல்ல ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் போய் சொல்கிறார்கள். சொல்ல உடனே அந்த ரிஷிகள்லாம் சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு ஒருத்தர் வந்து குட்டாரம் அவரே ஒருத்தர் வந்து கோடாலியை கொடுத்தாராம். ராமாயணத்துக்கு படிச்சதுக்கு கோடாலி கொடுத்தாருனா இவாளெலாம் வந்து விறகெல்லாம் வேணுமே சமீத்தனம் எடுக்கிறதுக்கு. அதுக்காக ஒரு ரிஷி குடுமி அமர்ந்துருதுன்னு குடுமி கட்டிக்கிறது கயிறை கொடுத்தார். ஆயுஷ்யம் அவரே பிராகுவோம், சில பேர் ஆசீர்வாதம் பண்ணார்கள். இப்படி எல்லாத்தையும் சொல்லி அந்த ரிஷிகள்லாம் சொல்கிறார்கள், சில நிர்வர்த்தமப்பேது பிரத்யக்ஷமே தரிசனம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த கதையாக இருந்தால் கூட இது என்னமோ நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்குது இந்த ராமாயணம். வால்மீகி அப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு எல்லாம் கொண்டாடினார்கள். உடனே இந்த ரிஷிகிட்ட வந்து சொல்ல, இனிமேல் நீங்கள் நகரத்துலேயும் போய் பாடுங்கோ என்று சொல்ல, இவர்கள் அப்படியே பாடிண்டே அயோத்திக்கு வந்துட்டார்கள். இந்த லவகுஷர்கள் அயோத்திக்கு வர, அந்த அயோத்தியில் இப்படி ராமர் ஒரு சமயம் சாயங்காலம் மாடியில் வாக்கிங் போயின்னு இருக்கார். வாக்கிங் போகும்பொழுது அந்த குழந்தைகள் பாடக்கூடிய அந்த ராமாயணத்தை கேட்டால், ஆஹா அஹோ ஸ்லோகசிய மாதுரியம், ரொம்ப நன்னா இருக்கே, இந்த குழந்தைகள் யார் என்று பக்கத்தில் இருக்கிற பரதனை பார்த்து கேட்குறார். அப்போ அன்றைக்கி லக்ஷ்மணன் இல்லை. அதனால் ரத்யாசு ராஜமார்கேஷு ததர்ஷ பரதாகிரஜா, அந்த இடத்துல பரதாகிரஜான்னு இருக்கிறதுனால பக்கத்தில் பரதன் இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சு பரதனை பார்த்து கேட்க உடனே பரதன் சொன்னான், அண்ணா அந்த குழந்தைகளை பார்த்தா உங்களுடையும் மண்ணியுடையும் ஜாடையாக இருக்குது, நீங்கள் யாருன்னு கேட்டால் அவள் சொல்கிறா வால்மீகி சிஷ்யான்னு சொல்கிறா. நம்ம வந்து சீதாதேவியை மன்னிய கர்ப்பவதியாக வால்மீகி ஆசிரமத்தில் தான் கொண்டு விட்டோம். சத்ருகன் மதுரைக்கு போயிட்டு வரும்பொழுது மன்னிக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னான், அதனால் நம்மாத்து குழந்தைகள் தான் நினைக்கிறேன் என்று பரதன் சொல்ல, உடனே ராமர் சொன்னார், நம்மாத்து குழந்தைகளாக இருந்தால் கூட ஜனங்கள் சேர்த்துக்கலாம் சொன்னால் நான் சேர்த்துக்கிறேன்ப்பா என்று சொன்னார். அவன் மெதுவாக பரதன் சொன்னான், அவள் ராமாயணம் நன்னா பாடுறா, அதை கேட்டால் தேவலை. உடனே ராமர் சொன்னார், நான் நைமிஷாரண்யத்தில் அஸ்வமேத யாகம் பண்ண போகிறேன். யாகம் பண்ணும்போது காலம்பரை ஆரம்பித்து மத்தியானம் முடிஞ்சிடும், அப்படி சாயங்காலம் தான் ஆரம்பிப்போம். இந்த மத்தியான டயத்தில் 1 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரையந்தம் யாகம் பண்ணுறவா தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால் அந்த டயத்தில் இவளை பாட சொல்லலாம், ராமாயணம் கேட்கலாம். ஏன்னா மத்தியான டயத்தில் அந்த காலத்தில் தூங்காமல் இருக்கிறதுக்கு ராமாயணம் கேட்டார். இப்போ என்னடா தூக்கம் வரலைன்னா ராமாயணத்துக்கு வந்துடுறா எல்லோரும். அதனால் யாருக்காவது தூக்கம் வரலைன்னா நாளைக்கு வந்து உங்கள் கரெக்டாக 4 மணிக்கு இங்கே வந்து தூங்கினாலும் பிரயோஜனம் உண்டு. அதனால் ஏன்னா மனசு நிம்மதியாக இருந்தால் தான் தூக்கம் வரும். அப்போ என்னடா இங்கே வந்து தூங்கினா மனசு நிம்மதியாக இருக்கேன்னு அர்த்தம். அதனால் தூங்கினாலும் பிரயோஜனம், தூங்காமல் கேட்டாலும் பிரயோஜனம், ரெண்டு விதத்துலேயும் இங்கே பிரயோஜனம். அதனால் இங்கே ராமர் அந்த நைமிஷாரண்யம் அந்த இடத்துல அஸ்வமேத மண்டபம், அந்த அஸ்வமேத மண்டபத்தில் இவா வந்து ராமாயண பிரவச்சனம் பண்ணுறார்கள். எப்படி பண்ணுறார்கள் அவர்களை வண்டிக்கிறார். தௌது காந்தர்வ தத்வஜ்ஞோ மூர்ச்சனாஸ்தான கோவிதௌ भ्रातरौ स्वरसम्पन्नौ गन्धर्वाविव रूपिणौ रूपलक्षणसम्पन्नौ मधुरस्वरभाषिणौ बिम्बादिवोत्थितौ बिम्बौ रामदेगात् तथा परौ